தெனாலிராமன் கதை. புத்திசாலி தெனாலி ஒரு ராஜாவை கூட சில நிமிடங்களில் ஏமாற்றாமல் சிரிக்க வைத்த மனிதர் யார் தெரியுமா? அவர்தான் தெனாலிராமன். இன்று நாம் பார்க்க போகும் கதை தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தால் எப்படி ஒரு பேராசைக்கார வியாபாரியை பாடம் கற்பித்தான் என்பதுதான். விஜயநகர அரச அரங்கில் அனைவரும் கூடியிருந்தார். அப்போது ஒரு பணக்கார வியாபாரி கோபமாக வந்து, அரசே, என் வீட்டில் இருந்த பொற்காசுகள் திருடப்பட்டுள்ளன என்று அழுதான். ராஜா கிருஷ்ணதேவராயர் அதிர்ச்சி அடைந்தார். யார் திருடியது என்று கேட்டார். வியாபாரி கூறினார், என் வீட்டில் வேலை செய்யும் 4 வேலைக்காரர்களின் ஒருவன்தான் திருடியிருப்பான் என்று சொன்னார். உடனே ராஜா தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் அமைதியாக எல்லா வேலைக்காரர்களையும் பார்த்தார். பின்னர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குச்சி கொடுத்தார். குச்சி கொடுத்த பிறகு, இந்த குச்சி மந்திர குச்சி. திருடன் யாரோ அவன் கையில் இருக்கும் போது குச்சி வளர்ந்துவிடும், 1 அடி மீட்டர் வளர்ந்துவிடும் என கூறினார். அனைவரும் பயத்துடன் வாங்கினர். பின்பு அந்த இரவு உண்மையான குச்சி வளர்ந்தால் நான் பிடிபடுவேன் என்று நினைத்து தன் குச்சியை 1 அகலம் வெட்டிவிட்டான். வெட்டின பிறகு அவன் மனதில் பெரிய அளவு சந்தோஷம். நாமல் இனி பிடிபட மாட்டோம். இந்த தெனாலி சரியான முட்டாள். இது எப்படி சாத்தியமாகும்? மந்திரத்தையும் சொல்லி அதனோட பலனையும் சொல்லி இருக்கான். சரியான லூசு அப்படின்னு சொல்லி அந்த திருடன் மனசில் எண்ணிக்கொண்டு மறுநாள் காலையில் எல்லா அமைச்சர்களும் அரண்மனையில் வந்துவிட்டார்கள். இந்த வேலைக்கார 4 பேரும் வந்துவிட்டார்கள். தெனாலிராமன் எல்லாத்துக்கு குச்சியையும் பார்த்து முடித்தார். அப்போது ஒரு குச்சி மட்டும் மற்றவர்களின் குச்சியை விட மிகவும் சின்னதாக இருந்தது. உடனே தெனாலிராமன் சிரித்தார். சிரித்து கொண்டே அரசனை பார்த்தான். அரசர், இதுதான் திருடன் என்று கூறினான் தெனாலிராமன். திருடன் அதிர்ச்சி அடைந்தான். உண்மையை ஒப்புக்கொண்டான். ராஜா மகிழ்ச்சியில் தெனாலிராமனை பாராட்டினார். இக்கதையிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, புத்திசாலித்தனமாக இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய தெனாலிராமன் கதைகளை வேண்டும்னா லைக் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.